ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பராக பாலக்கீரை பருப்பு கடையல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த கீரை கடையல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 50 கிராம் மாதிரி பாசி பருப்பு எடுத்துகிட்ருக்கிறேன். இதை வந்து 2 டைம் நல்லா அலசினதுக்கு அப்புறமா ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். நீங்கள் வந்து இந்த பாசி பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு கூட எடுக்கலாம். அப்புறமா 10 மாதிரி சின்ன வெங்காயமும், இது கூட 5லேருந்து 6 பல் பூண்டு, அப்புறமா காரத்துக்கு நான் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 மீடியம் சைஸில் தக்காளி, அதையும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு சூப்பராகவே வெந்து வந்துடும். இப்போ இது வேகிற டைமில் நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்துகிட்ருக்கிறேன். இதில் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த கீரையை நல்லா வதக்கி எடுத்துடலாம். கீரை நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். மூடி போடாமல் தான் நீங்கள் வந்து இந்த கீரையை வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த பச்சை கலர் மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கீரை வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த பருப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதையும் இப்போ சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு எந்த அளவுக்கு இதை கடைஞ்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பருப்பும் கீரையும் நல்லாவே மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா இதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தாளிப்பு கொடுக்குறதுக்காக தாளிப்பு கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கீரை கடைசலை பொறுத்தவரை கடுகுக்கு பதிலாக நீங்கள் வந்து சீரகம் போட்டு தாளித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற கீரை கடைசலில் இதை சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான பாலக்கீரை பருப்பு கடைசல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.